கையெழுத்தான்னா அவனுடைய கையெழுன்னு சொல்லுது. ஆனா நீங்க அதை செய்யல. அதுக்கு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை பயன்படுத்திக்கிறீங்க. அதாவது எதான் சொல்றேன், அதாவது சட்டங்கள் என்பது ஒரு சமுதாயமாக விரும்பி செய்து கொள்ளக்கூடிய காரியம் அல்ல. அரசாங்கம் அனுமதிக்கணும். எங்க ஆள் ஒரு திருட்டு தான் கையை விட்டுறோம், நாங்க எங்க இருப்போம்? எங்க இருப்போம் கேளுங்க. அதுக்கு நீங்க சட்டப்படி அங்கேயா இருந்தாங்க. இப்ப அந்த ஒரு விஷயத்துக்கு மட்டும் நீங்க இஸ்லாமிய மதத்தை பின்பற்றுவது தவறுன்னு நான் சொல்றேன். அப்படி சொல்லாதீங்க. இல்ல நீங்க மேக்சிமம் இது சுயநலம் தானே சொல்ல முடியும், இதை ஒரு பொதுநலம் சொல்ல முடியாது. இல்லங்க, நான் சொல்ற விஷயத்தை கேளுங்க, விரிவா நான் விளக்கின பிறகு கேளுங்க. அதாவது ஒரு நாட்டில் சட்டம் அரசாங்கம் அனுமதித்தால் தான் நாங்கள் செய்ய முடியுமே தவிர அரசாங்கம் அனுமதிக்கலன்னா செய்ய முடியாது. இந்த பொது சிவில் சட்டத்துக்கே இடம் இல்லைன்னு சட்டம் போட்டு திருத்திட்டாங்கன்னா அப்ப அதுலயும் நாங்க அதெல்லாம் கட்டுப்பட்டு போகணும். அரசாங்கத்தில் எந்த அளவுக்கு நமக்கு அனுமதி கொடுக்கிறார்களோ கேளுங்க, அரசாங்கத்தில் எந்த அளவுக்கு அனுமதி கொடுக்கிறார்களோ அந்த அளவுக்கு தான் கடைபிடிக்க முடியும். அரசாங்கம் எங்களுக்கு தராத நிலையில செஞ்சா நாங்க இன்னொரு தப்பு செஞ்சவங்க ஆயிருவோம். குண்டு வெடிக்கிற ஆளை தூக்கி நாங்க மரணதண்டனை கொடுப்போம். அந்த அதிகாரத்தை எங்களுக்கு தர சொல்லுங்க. ஜமாத்துகள் குண்டு வெடிக்கிற ஆளுகளுக்கு மரண தண்டனை கொடுக்கறதுக்கு நாங்கள் அனுமதி தர்றோம். பார்லிமெண்ட்ல சட்டம் பாஸ் பண்ணுங்க. நாங்க குண்டு வச்சவனுக்கு மரண தண்டனை கொடுத்தா எங்களுக்கு கொடுத்துருவீங்க நீங்க மரண தண்டனை. சட்டத்தை நாங்க கையில் எடுக்க முடியுமா? நீங்க தாங்கிற தராம இருந்துகிட்டு செய்யற கையை கட்டி போட்டுக்கிட்டு வாயை கட்டி தின்னா எப்படி திங்கிறது? வாயில பிளாஸ்டிக் போடாம திங்க சொன்னா திங்குவோம். அப்ப என்ன பிரச்சனை கேட்டா அதை கடைபிடிக்கிறதுக்கு நீங்க அனுமதி தந்திருக்கிறீங்க. தலாக் விஷயத்துக்கு அரசாங்கம், நீங்க என்ன அரசாங்கம்? இந்த விஷயத்துக்கு அதெல்லாம் நான் எங்க 3 மாதம் ஜெயிலாம் போடுவேன், கையில வெட்டக்கூடாதுங்கிறீங்க. நாங்களும் போய் ஜெயில போய் திண்டு வந்திருக்கிறோம். இதான தவிர நாங்களாம் தேர்ந்தெடுத்து கொண்டாத சட்டம் அப்படி இருக்குது. சட்டத்தை கட்டுப்படுவோம், குழப்பம் செய்ய வேணாம். என்ன நாட்டில் சட்டம் இருக்கு எல்லாரும் கட்டுப்படுவோம் சொல்றேன். சபையில இவ்வளவு பேரை சாட்சியா வைத்துக் கொண்டு கிரிமினல் சட்டத்திலையும் இஸ்லாம் சொல்றபடி முஸ்லீமுக்கு மட்டும் தண்டனை கொடுக்க வேண்டும் என்று சட்டம் கொண்டு வந்தால் முஸ்லீம்கள் ஆதரிப்பீர்களா? முஸ்லீம் கொண்டு எல்லா முஸ்லீம் தூக்குறாங்க, நாங்க ஆதரிக்கிறோம். இந்த மேடை மூலமா உலகத்துக்கு சொல்றோம். இது டிவிலையும் போகுது, லட்சக்கணக்கான மக்கள் பார்க்க போறாங்க. சொன்னா ஓகே, நாங்க சொல்றோம் இந்த திருட்டு இந்த மாதிரி குற்றங்கள் குறையதா இருந்தா கையை வெட்டினா தான் குறையும். முஸ்லீமுக்காவது கொடுப்போம், அவனாச்சு திருடாம இருக்கட்டும். எங்க சமுதாயம் திருடாம இருக்குமா இல்லையா? அதை நாங்க வரவேற்போம். என்னுடைய கேள்வி ஒரே ஒரு கேள்வி இருக்காரு. அதாவது தீண்டாரஞ்சமனுடைய ஒரு தீவிரவாத குரூப் இருக்கு, உங்களுக்கு நல்லாவே தெரியும் இல்லையா? அவங்க இஸ்லாத்துக்கு எதிரான வேலைகள் செஞ்சாங்க அப்படின்னா அவங்க இஸ்லாமியர்களா அல்ல அப்படின்னு விரட்டி அடிச்சுட்டாங்க. ஆனா இப்ப முடிஞ்ச முகராமில் சியாங்கிற பிரிவுக்காரங்க அவங்களுக்குள்ளே வெட்டிக்கிட்டு அவங்களுக்குள்ளே ரத்த ஆறு ஓடிச்சு. இஸ்லாமாபாத்ல ஒரு 6 பேர் கூட இறந்தாங்க. இது தொலைக்காட்சியில் நேரடியா பார்த்த ஒரு செய்தி. ஆனா அந்த உலமா சபை இந்த குரூப்புக்கு ஏன் இன்னும் ஒரு பதில் சொல்லல? இந்த உலமா சபை ஏன் இதுவரைக்கும் ஒரு முடிவு எடுக்கல? இதுக்கு ஒரு தெளிவான ஆதாரபூர்வமான விளக்கம் தேவை. தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச். அதாவது இதுக்கு சொல்லலன்னு சொல்லக்கூடாது. இப்ப நான் ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த பருவத்தில் 10-15 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் ஊருக்கு ஊரு நடந்துச்சு. தமிழகத்துல ஊருக்கு என்னுடைய சொந்த ஊர்ல நடந்துச்சு. அறியாம காலத்துல உலமாக்கள் நாங்க சொல்லித்தான் அடியோட ஒழிச்சு குறைச்சி இப்ப விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு நாகூர்லயும் ஒரு சென்னையிலையும் நடக்கிற அளவுக்கு தமிழ்நாட்டில் ஆக்கியிருக்கோம். விரல் விட்டு எண்ணக்கூடிய ஊருக்கு ஊர் நடக்கின்ற கத்தியில ஊத்திட்டு போகுது, காட்டுமரம் அடிக்கணும். நபிகள் நாயகன் சொன்னாங்க, துன்பம் வரும் பொழுது கன்னத்தில் அரைந்து கொள்பவனும் சட்டையை கிழித்துக் கொள்பவனும் கூப்பாடு ஒப்பாரி வைக்கக்கூடியவனும் என்னை சேர்ந்தவனே இல்லை. நபிகள் நாயகம் சொல்லிட்டாங்க. இந்த மாதிரி கத்தியில குத்திக்கிறது, உடம்பு துன்புறுத்திக்கிறது, இதெல்லாம் இஸ்லாம் அனுமதிக்கிற காரியம் இல்ல. இவன் என்னமோ ஒருத்தர் கொல்லப்பட்டாருங்கிறதுக்காக வேண்டி அன்புல செய்யறதா நினைத்துக் கொண்டு இப்ப நாக்கு வெட்டி ஒருத்தர் உண்டியல்ல போட்டாருனாங்கல்ல, அந்த மாதிரியான கிறுக்கணமும் பண்ற வேலை. நாக்கு ஊட்டி ஜெயலலிதாவுக்காக உண்டியல்ல போட்டாருங்க ஒருத்தருப்ப நாக்கு காணிக்க செலுத்தினாராம்ல, அந்த மாதிரி இங்க உள்ள சில கிறுக்கணமும் அடிச்சுக்கிறாங்க. இதை நாங்க கண்டிக்கலன்னு சொல்லாதீங்க. ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த நிலையிலிருந்து இன்றைக்கு அந்த மக்களை மாற்றி கொண்டு வந்திருக்கிறோம். அறியாம இஸ்லாத்தை சரியா அறியாம இருந்தாங்க. இந்த படிப்பறிவு காலத்துலதான் கரெக்டான இஸ்லாம் மக்களுக்கு போய் சேருது. அதுக்கு முந்தையெல்லாம் கரெக்டான இஸ்லாம் போய் சேரவே இல்லை. குர்ஆனே தமிழ்ல வரலங்க. குர்ஆன் தமிழ்ல மொழிபெயர்க்காம சும்மா ஏதோ வாயில சொல்லிட்டு இருந்தாங்க. ஒரு 20 வருஷமாகத்தான் ஒரு இஸ்லாம் தான் என்ன ஒரு கொள்கை அடிப்படையில் விளங்கி பின்பற்றக்கூடிய சமுதாயம் உருவாக்கிட்டு வருது. வரதட்சணை குறைஞ்சிருக்குது, வாங்க மாட்டேன்னு சொல்லக்கூடிய இளைஞர்கள் பெருகி இருக்கிறாங்க, பள்ளிவாசல் தொழக்கூடிய இளைஞர்கள் பெருகி இருக்கிறாங்க, பீடி கூட குடிக்கிறது நிப்பாட்டின இளைஞர்கள் உடல் கேடு தொடக்கூடாது விட்டவர்கள் இருக்கிறார்கள். இப்படி நிறைய மாற்றங்கள் இந்த பஞ்சா, அதுக்கு பேர் பஞ்சாங்கிறது முஹர்ரம் பண்டிகையில செய்யற காரியம், அதையெல்லாம் நிறுத்தினவர்கள் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க.
அதனால சொல்லலன்னு சொல்லாதீங்க. அது காட்டு மிராண்டித்தனம், கொடிய செயல், அது இஸ்லாத்துக்கு ஒவ்வாத செயல், அறியாமையில செய்யறாங்கிறது சந்தேகம் கிடையாது. நாங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறோம், இன்னும் குறைக்குவோம். நீங்க இன்னும் சொல்ல போனா அந்த மெட்ராஸ்ல பாத்தீங்கன்னா 20 கோடி 30 லட்சம் முஸ்லீம்கள் இங்க இருந்துகிட்டு இருக்கிறோம். எத்தனை பேர் அந்த ஊர்வலத்துல போனா, மெட்ராஸ் ஊர்வலத்துல 100 பேர் இருப்பானா? அவ்வளவுதான். 100 பேர் செய்யற காரியம் டோட்டல் இஸ்லாத்தினுடைய ஒரு அடையாளமா நான் கேட்கிறேன். ஒரு 100 பேர் போனாங்க, அவ்வளவுதாங்க மெட்ராஸ்ல. இது ஒரு பெரிய இஸ்லாத்தினுடைய அத்தாரிட்டியா? அவனும் குறைவான், நாளடைவில் அவனும் குறைஞ்சிருவான். வணக்கம், என் பேர் சிவா ஃப்ரம் கடையம். ஒரு நபி மொழி ஒண்ணு வாசிக்கிறேன், கேட்டுக்கிடுங்க. உங்களை ஒருவரின் உணவு பாத்திரத்தில் ஈ அமர்ந்திருந்தால் அதை அவர் உணவில் முக்கி தூக்கி எறியட்டும். ஏனென்றால் அதன் 2 இறக்கைகளில் ஒன்று நோய் உள்ளது, மற்றொன்றில் மருந்து உள்ளது. இது நபி மொழி. அதாவது ஈ முக்கிற பண்டத்தை நம்ம சாப்பிட முடியுமாங்க? அது மட்டும் இல்ல, நீங்க உங்க சாப்பாட்டுல ஈ விழுந்தா அப்படிதான் சாப்பிடுவீங்களா? இதுக்கு உங்களோட பதில் என்ன? சாப்பாட்டில் சொல்லல, தண்ணீர் சொல்லுது. சாப்பாட்டுல போய் முக்கி பற்ற முடியாது, தண்ணீர்ல தான் என்ன செய்யணும். அது விழுந்துருச்சுன்னு சொன்னா விழுந்தா சாப்பிடுற விஷயம் வேற. அந்த நாட்டில் உள்ள தண்ணீர் பஞ்சத்தை நீங்க கருத்துல கொள்ளணும். குளிப்பதற்கு 4 கையில அல்ற தண்ணி இருக்குத, இது எவ்வளவு தண்ணிங்க கொள்ளும்? ஒரு கையில ஒரு அல்னா 1/2 லிட்டர் இருக்குமா? 4 தெருவு அல்னா எவ்வளவு? 2 லிட்டர் இருக்கும். 2 லிட்டர் தண்ணீர்ல அந்த சமுதாயம் குளிச்சிச்சு. பாலைவனத்துல தண்ணி கிடையாது. அப்ப நிலத்தடி நீரோ கிணறுலாம் ஒரு 500-600 அடி தோண்டினா தான் கிணறுல தண்ணி உற்பத்தி ஆகும். இறக்கிறதுக்கே அவன் செத்து போயிடுவான், ஒரு குடம் இறக்கிறதுக்கு சாவணும். அந்த மாதிரியான ஒரு கஷ்டமான ஒரு பகுதியில தண்ணீர் ஒரு அருமையா இருக்கும் பொழுது ஒரு கோளை தண்ணீர்ங்கிறது இப்ப கொஞ்சம் டெவலப் ஆயிட்டாங்க. பணம் வந்தவன பல மாதிரி ஏற்பாடுகள்லாம் பண்ணிட்டாங்க. அந்த காலத்துல அந்த மாதிரி வசதி பொருளாதாரம் இல்லாத காலத்துல தண்ணீரை கிடைக்காத வீணாக்கிடக்கூடாதுக்காக வேண்டி ஈ விழுந்ததுக்காக கொட்டினாங்க. ஈ விழுந்துருச்சுன்னு சொன்னா ஒரு இறகில் அதுக்கு மருந்து இருக்கிறது, ஒரு இறகில் விஷம் இருக்கிறது, அதனால முக்கி தூக்கி போட்டுரு என்று நபிகள் நாயகம் சொன்னாங்க. அது ஹதீஸ்ல இருக்குது. இல்ல இப்ப நீங்க என்ன பண்ணணும்னா சயின்டிபிக்கா ஒரு ரசூல் ஒருத்தர் புத்தகம் எழுதியிருக்கிறார். அந்த பாயிண்ட் எனக்கு அறிஞனுடைய பேர் மறந்துருச்சு. அதுல ஒரு குறிப்பிட்டிருக்காரு, இந்த நபிமொழியை ஒருவன் ஆய்வு செய்து, மேல்நாட்டு அறிஞன் உண்மையிலேயே ஈயுடைய இறகுல ஒண்ணுல மருந்தும் ஒண்ணுல விஷமும் இருக்குது என்று ஆய்வு செஞ்சு கண்டுபிடிச்சத ரசூல் திருச்சி ரசூல் என்பவர் ஒரு விஞ்ஞானம் ஒரு புத்தகம் போட்டிருக்காரு, இஸ்லாம் குர்ஆன் விஞ்ஞானம். அந்த புத்தகத்துல நான் ஒரு 15 வருஷம் முன்னாடி படிச்சிருக்கிறேன். அதுல பேர்கள் மறந்து போச்சு. சயின்டிபிக்கா அப்படி ஒரு பொறுப்பு இருந்துச்சுன்னா நீங்க எப்படி மறப்பீங்க? அந்த பேர்கள் தான் நினைவு இல்லை எனக்கு. வேணா உங்களுக்கு நான் ஆய்வு பண்ணி உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன், அட்ரஸ் கொடுத்துருங்க. அப்படி இருந்தா உங்களுக்கு பிரச்சனை கிடையாது தானே? 29 எப்படி 29 ஐயா, அதாவது 42வது நாளையில நம்ம அல்லாஹ் வானவர் அனுப்பி ஒரு குழந்தையோட உருவத்தை செய்த மாதிரி வருது. அப்போ என்ன குர்ஆன்ல வருது. அப்போ என்ன 42 நாளையில வரைக்கும் சொல்றீங்களா, ஒரு ஆணுடைய விந்து ஒரு பெண்ணுடைய உடம்புல போனோடனே அது ஆண் பெண்ணுங்கிறது தீர்மானிக்கப்படுது. இதான மருத்துவம். ஆனா 44 நாளில போகும்போது அவர் கேட்காரு, ஆண்டவன்கிட்ட கேட்காரு, என்னங்க இது எல்லாம் படைச்சிட்டேன், காது மூக்கு எலும்புலாம் படைச்சாச்சு, இது ஆனா பெண்ணான்னு இறைவன்கிட்ட கேட்காரு 42 நாளில. அது எப்படி சாத்தியப்படும்? இதுக்கு தகுந்த விவரம் சொல்லுங்க. முருகன் திருமலாபுரம். அதாவது விஞ்ஞான ரீதியாக இன்றைக்கு என்ன நிரூபிக்கப்பட்டிருக்குதோ அதைத்தான் நபிகள் நாயகம் சொல்லியிருக்கிறாங்க. ஒரு கரு வளருதுன்னு வைங்களேன், வளரக்கூடிய கருவை வச்சுக்கிட்டு எந்த லேபு எந்த டெஸ்ட்ல கொண்டு போய் கொடுத்தாலும் ஒரு 30 நாள் கருவை கொண்டு போய் கொடுத்தா அது மனுஷனுடைய கருவா ஒரு ஆட்டுக்குட்டி கருவான்னு சொல்ல இயலாது. மனிதன் கரு என்பதற்கான எந்த ஒரு அடையாளமும் அதில் இருக்காது. மனிதன் என்ற நிலை மாறுவதே 3வது ஸ்டேஜில தான் மாறுது. மனிதன்கிற நிலையே அடைகிறது இல்லப்பா. அப்ப முதல்ல என்ன செய்யுதுன்னா வெறும் இறைச்சி துண்டாகத்தான் இருக்கிறது. இறைச்சி துண்டுல எது இல்லங்க, எப்படின்னு கேளுங்க. நான் கதை சொல்லிட்டு இருக்கிறேன், நான் சயின்டிபிக் விஞ்ஞானம் சொல்லிட்டு இருக்கிறேன். கருவுல விந்து துளி போகுதுல, இந்த விந்து போன உடனே கருவறையில இருந்து வளருது. எப்படி வளருதுன்னா ஒரு சத ஊறி போற மாதிரி தான் வளருது. நீங்க இப்பவும் போய் அந்த கண்காட்சியகத்துல மருத்துவ கண்காட்சியகத்துல பார்த்தா 1 மாதம் 2 மாதம் 3 மாதத்தை எல்லாம் பாட்டில போட்டு வச்சுக்கிறான். பாட்டில போட்டு வச்சா மெண்டு துப்புனை இறைச்சி